எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். I want to read from verse 13. But all things become visible when they are exposed by the light. For everything that becomes visible is light. For this reason it says, awake sleeper and arise from the dead, and Christ will shine on you. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13-14. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். And in verse 11 we see, do not participate in the unfruitful deeds of darkness, but instead even expose them. 11ஆம் வசனத்திலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். We all love light. நாம் எல்லோருமே வெளிச்சத்தை நாம் நேசிக்கிறோம். When we have a power cut, that is the most grievous thing that we can face in a day. இன்னைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவும் ஒரு சோர்வான ஒரு துக்ககரமான நாளா இருக்கும். We would be waiting when will the power come back. எப்போ கரண்ட் திரும்ப வரும் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். And especially summer is coming, so this is the fear many of us can have. இந்த கோடை நாட்கள் வரும் பொழுது நமக்குள்ளாக அநேகருக்கு இருக்கக்கூடியதான பயம் இதுவாகத்தான் இருக்கும். There should never be a power cut. கரண்ட் போகவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். In the same way in my Christian life, do I desire light like that? நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை அதே விதமாக நான் நேசிக்கிறேனா? Lord, I don't want to have any power cut. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கரண்ட் போகவே கூடாது அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். Lord, if your light leaves, Lord, my life would be in darkness. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கும். Lord, I want to find out all the hidden things in my life. என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய அந்தகார கிரியைகளை எல்லாம் நான் கண்டு கொள்ள விரும்புகிறேன். Lord, I'm willing to be exposed, Lord. நான் வெளியரங்கமாக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. And in verse 14 we saw that the Lord is calling a person. 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், அங்கு ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கிறார். What is the name of that person? அங்கு இருக்கக்கூடிய நபரின் பெயர் என்ன? Which person does he call? Children can say. அங்கு யாரை ஆண்டவர் அழைக்கிறார்? Is he calling the dead or he's calling a sleeper? மரித்து போனவரை அழைக்கிறாரா அல்லது தூங்குகிறவரை அழைக்கிறாரா? Is a sleeper. But where is the sleeper sleeping? ஆனால் தூங்குகிறவர் எங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்? Is he sleeping among the sleepers? அவர் தூங்குகிறவர்களோடு கூட தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? Or is he sleeping among the dead? அல்லது மரித்து போனவர்களோடு கூட தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? There are only two groups of people. அங்கு இரண்டு விதமான ஜனக்கூட்டம் தான். There are only two groups of people. அங்கு இரண்டு ஜனக்கூட்டங்கள் மாத்திரமே. One group is the living. ஒருவர் ஜீவன் உள்ளவர்கள். The other group is the dead. இன்னொருவர் மரித்தவர்கள். Either hot, ஒன்று அனல், or cold, அல்லது குளிர். There is nobody called who is a sleeper. அங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறவர் என்று ஒருவருமே அல்ல. The moment I sleep in my Christian life, I'm sleeping among the dead people. நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நான் மரித்தவர்களுடன் கூட நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். I am living with the dead corpse. நான் செத்த பிணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தூங்கிக் கொண்டிருக்கிறேன். I heard of the story. In those days, for a capital punishment, they would tie a man to a dead body and throw him in a pit. ஒரு பொதுவான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களிலே ஒரு செத்த பிணத்தோடு கூட ஒரு மனுஷனை கட்டி போட்டு அவனை தூக்கி போட்டு விடுவார்களாம். And all the decaying worms and everything from that dead corpse will start infecting his body. அந்த பிணத்திலிருந்து வரக்கூடியதான எல்லா கிருமிகள், புழுக்கள் எல்லாமே இவனுடைய சரீரத்தை தாக்க ஆரம்பிக்குமாம். So likewise, when I am among the dead, every contamination from the world starts contaminating me. அதே விதமாக மரித்து போனவர்களோடு கூட நான் இருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய சகல விதமான கிரியைகளும் என்னை தாக்கக்கூடியதா இருக்கும். And we don't love to have a dead corpse in our living room for a long time.
நம்மளுடைய வசிக்கக்கூடிய அறையிலே நீண்ட நாட்களுக்கு பிணத்தை வைத்துக் கொண்டிருக்க நாம் விரும்ப மாட்டோம். We want to hurry to bury that. அந்த பிணத்தை சீக்கிரமாய் புதைக்கவே நாம் விரும்புவோம். How is my desire? Do I love or do I enjoy being with the dead? நான் மரித்தோர்களோடு கூட இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேனா? Am I enjoying fellowshipping with the dead? நான் மரித்தோர்களோடு கூட ஐக்கியப்படுவதை நான் வாஞ்சிக்கிறேனா? All their thoughts, all the greed and love of money, all the jealousy, bitterness, anger and discontent. No, these all dead things will contaminate me. என்னிடத்தில் உள்ள from the world, all these dead things from the world will start contaminating me. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செத்த காரியங்களும் என்னை மாசுபடுத்த ஆரம்பிக்கும். They are living in bitterness, they are living in discontentment. அவர்கள் கசப்பிலே அதிருப்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். They are living in slave to sexual sin. பாலியல் பாவங்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். And all these things starts contaminating me. இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். Slowly I start convincing myself it's okay to live like them. நான் கொஞ்ச நாட்கள் கழித்து இப்படி இவர்களைப் போல வாழ்வது சரிதான் என்று என்னை நானே நான் தட்டி கொடுத்துக் கொள்வேன். Slowly I start convincing myself it's okay to talk like them. அவர்களைப் போல பேசுவது சரிதான் என்று என்னை நானே நான் தட்டி கொடுத்துக் கொள்வேன். And slowly I start convincing myself it's okay to watch things that they watch and enjoy. அவர்கள் பார்க்கக்கூடிய காரியத்தை நானும் பார்ப்பது பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்வேன். But the Lord says do not participate in unfruitful deeds of darkness. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுடைய unfruitful deeds of darkness do not participate. 11th verse. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In 12th verse he says for it is disgraceful even to speak of these things done by them in secret. 12ஆம் வசனத்திலே அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. So the call to me, the Lord is calling me, awake sleeper, it's enough of you lying with the dead. ஆகவே தேவன் என்னை பார்த்து அழைப்பதெல்லாம் நீ தூங்கினது போதும், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It will be very good for me if I can, whenever I wake up in the morning, if I can remember this verse, awake sleeper, arise from the dead. நான் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது இந்த வசனத்தை நினைவில் கொள்வேன் என்றால் அது நலமாய் இருக்கும். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. The whole day I can walk in the light of Christ. ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் நான் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நான் நடக்க முடியும். So Christ is calling them to come to his light from the darkness. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தம்மிடத்திலே வரும்படி அவர் அழைக்கிறார். There were few people who were unwilling to come to him. ஒரு சிலர் அவரிடத்திலே வர மனதில்லாது இருந்தார்கள். And the Lord asks these four questions to us. ஆண்டவர் இந்த 4 கேள்விகளை நம்மிடத்திலே அவர் கேட்கிறார். The first question is, are you willing? முதல் கேள்வி, நீ மனதாய் இருக்கிறாயா? John chapter 5 verse 40. யோவான் 5:40 வசனம். Here Jesus says, you refuse to come to me that you may have life. John chapter 5 verse 40. யோவான் 5:40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. It's such a, when the Lord is offering me, he says, you can come to me so that you can have life. நீங்கள் என்னிடத்தில் வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். But I am unwilling to come to him. ஆனால் அவரிடத்தில் வர எனக்கு மனதில்லை. What is that fear that is stopping me to come to him? அவரிடத்தில் வருவதற்கு என்னை தடை செய்யக்கூடிய என்னிடத்தில் உண்டான பயம் என்ன? Jesus says, if you come to me you can have life. நீ என்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But I am okay to die in my sin. ஆனால் நான் என்னுடைய பாவத்திலே மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். But at any cost I don't want to come to that light. எந்த ஒரு விலைக்கிரயம் செலுத்தியும் நான் அந்த வெளிச்சத்திற்கு வர விரும்பவில்லை. Because in John chapter 3 verse 20, யோவான் 3:20 Jesus says like this. John chapter 3 verse 20. யோவான் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார், for everyone who does wicked things hates the light and does not come to the light. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். Lest his works should be exposed.
Yeah. அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் He வராதிருக்கிறான். he does not want to be exposed. அவன் தன்னுடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்படக்கூடாது, கண்டிக்கப்படக்கூடாது என்பதிலே அவன் He விருப்பமாயிருக்கிறான். doesn't want Jesus to point out his sin. அவனுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்க கூடாது என்று அவன் விரும்புகிறான். At times, when we have had argument at home, we don't want to talk about it and we want to just brush it under the carpet. நாம் வீட்டிலே ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பேச விரும்பாமல் அவைகளை நம்மளுடைய கார்பெட் கீழாக தள்ளிவிடவே நாம் There விரும்புகிறோம். can be many gray areas that we want to just brush under the carpet and just not settle it. நாம் காரியங்களை கார்பெட் கீழாக தள்ளிவிட்டு அதை குறித்து ஒன்றும் பேசாமல் அப்படியே விட்டுவிடவே நாம் விரும்புகிறோம். And at times like that, when I want to go and pray, I know that the Lord might point me out at that unsettled areas. நான் ஒரு சில நேரங்களிலே நான் ஜெபிக்க வேண்டும் என்று போகும் பொழுது நான் சரி செய்யாத அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்றே தேவன் உணர்த்துவார். So I stop praying. ஆகவே நான் ஜெபிப்பதை நிறுத்துகிறேன். I stop reading the Bible. நான் வேதம் வாசிப்பதை நிறுத்துகிறேன். I stop listening to messages. நான் செய்தி கேட்பதை நிறுத்துகிறேன். Because I know when I go to his presence, when I read God's word and listen to messages, God will point to me the gray areas, the things that are hiding under the carpet. நான் ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் இருளான பகுதியை நான் அந்த கார்பெட் கீழாக தள்ளி விட்டிருக்கக்கூடிய பகுதியை ஆண்டவர் உணர்த்துவார் என்பதை நன்றாக அறிவேன். And I keep sleeping among the dead. அப்படி செய்து மரித்தோர்களோடு கூட நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். Once it chokes my breath, எனக்கு மூச்சு அடைக்கப்படும் பொழுது I cry out to God, Lord save me, I am sorry for everything. அப்பொழுது ஆண்டவரே என்னை இரட்சியும், என்னுடைய வழிகளுக்காக நான் வருந்துகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். I come to God with a big shopping list. Lord, these are the sins I committed, forgive me Lord, I want to have a new start. நாம் ஒரு பெரிய கடைக்கு பட்டியலிட்டு வாங்க செல்வது போல அநேக காரியங்களை பட்டியலிட்டு வைத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், நான் மீண்டுமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்லி வருகிறோம். So the Lord says, whenever there is a gray area, you settle it and come to the light. எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான ஒரு மறைவான ஒரு காரியங்கள் காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நாம் சரி செய்து நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். Find out the corners of darkness and light the candle there. Find out the areas of corners of darkness. நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த இருளான பகுதிகளை கண்டுபிடித்து அங்கு நாம் வெளிச்சத்தை நாம் கொண்டு வருவோம். And let me desire to come to his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதை நாம் வாஞ்சிப்போம். Matthew 23 verse 37. மத்தேயு 23:37. Matthew 23 verse 37, Jesus says, O Jerusalem, how often would I have gathered your children together as a hen gathers her brood under her wings, and you were not willing. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. The Lord clearly asks me, are you willing? ஆண்டவர் மிகவும் தெளிவாக நீ மனதாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். Are you willing to be healed? நீ குணப்படும்படிக்கு நீ மனதாய் இருக்கிறாயா? Are you willing to repent? நீ மனம் திரும்பும்படிக்கு மனதாய் இருக்கிறாயா? Are you willing to leave that bad habit? அந்த கெட்ட பழக்கத்தை விடும்படிக்கு நீ மனதாய் இருக்கிறாயா? Are you willing to let go of that grudge? அந்த பகையை நீ விட்டு விடுவதற்கு மனதாய் இருக்கிறாயா? Are you willing to let go of that anxiety? அந்த கவலையை விட்டு விடுவதற்கு நீ மனதாய் இருக்கிறாயா? The Lord is grieved when I am not willing, and he cries like he cried at Jerusalem. அந்த எருசலேமை பார்த்து கதறுவது போல நான் விட மனதாய் இல்லாதிருக்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். So look at few things that the Lord asks few people. ஆண்டவர் ஒரு சிலரிடத்திலே அவர் கேட்ட ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். Luke chapter 18 verse 41. லூக்கா 18:41. He asks a blind man here. லூக்கா 18:41. இங்கு ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். He asks him. He knows that this is a blind man. இவன் ஒரு குருடன் என்பதை அவர் அறிவார். And Jesus knows what he needs.
அவனுக்கு என்ன தேவை என்பதையும் அவர் உணர்வார். And but still he asks him, what do you want me to do for you? ஆனாலும் ஆண்டவர் அவனிடத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். And he says, Lord, let me recover my sight. ஆண்டவரே என்னுடைய நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். Jesus wanted to test him to see whether he knows what his need is. ஆண்டவர் அவனிடத்திலே அவனுடைய தேவையை அவன் உணர்ந்திருக்கிறானா என்று சோதித்து பார்க்கும்படியே அப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். Jesus wanted to test and see what he thinks is his foremost need. அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையான முதன்மையான தேவை என்ன என்பதை அவன் உணர்ந்திருக்கிறானா என்று அறியும்படிக்கே அவர் அப்படி கேட்கிறார். This is what the Lord asks me. ஆண்டவர் என்னிடத்திலும் இதைத்தான் அவர் கேட்கிறார். What do you want me to do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? I know what you need. உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். But I want to know what you think you need for yourself. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை என்பதை நீ எப்படி உணர்ந்திருக்கிறாய் என்று நான் அறிய விரும்புகிறேன். I want to see whether you have realized your state of pity. உன்னுடைய பரிதாபமான அந்த நிலைமையை நீ அறிந்திருக்கிறாயா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். I want to see whether you have realized that you are born to you are enslaved to sin. நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்கிறாயா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். I want to see whether you have a desire to be delivered from your sin. அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்கிறதான விருப்பம் உனக்கு உண்டாயிருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். I want to see whether you have whether you want to overcome this world and this lust. இந்த உலகத்தையும் அதன் இச்சைகளையும் நீ மேற்கொள்ள விருப்பமுடையவனாக இருக்கிறாயா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். Again in Matthew's Gospel chapter 20 verse 32. மத்தேயு 20:32. Here again Jesus asks, what do you want me to do for you? இங்கு மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். It's so amazing how the Lord, even after knowing, he asks people, what do you want me to do for you? ஆண்டவர் அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருந்தும் அவர்களை அழைத்து உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. Again the same thing we read in Mark 10:51. We don't have to turn. Here again Jesus asks, what do you want me to do for you? மார்க் 10:51 நாம் திரும்ப வேண்டாம், ஆனால் மீண்டுமாக ஆண்டவர் இங்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். The Lord is asking me, are you willing? ஆண்டவர் கேட்கிறார், நீ மனதாய் இருக்கிறாயா? The Lord is asking, what do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? Let's imagine Jesus, he comes and says, I have only few seconds time for you. எனக்கு உன்னிடத்திலே ஒரு சில நேரங்கள் தான் உன்னோடு கூட செலவழிக்க முடியும். And you can ask me one thing. நீ உனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நீ கேட்கலாம். And I will grant you that wish and I will leave. அந்த ஒரு விருப்பத்தை நான் உனக்கு தந்துவிட்டு நான் சென்று விடுவேன். What would be that one thing that I will ask the Lord? நான் ஆண்டவரிடத்திலே கேட்கக்கூடிய அந்த ஒரு காரியம் என்னவாய் இருக்கும்? I wanted to honestly examine myself. நான் என்னை தொடர்ந்து நிதானித்து பார்க்க விரும்புகிறேன். I want to honestly answer that question. அந்த கேள்விக்கு நேர்மையாய் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். Is it going to be something earthly, worldly? இந்த உலகத்துக்குரியதாய் இந்த பூமிக்குரியதாய் இருக்க போகிறதா? Or is it going to be, Lord, make me like you? அல்லது ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றும் என்கிற பதிலாய் இருக்க போகிறதா? What is that question? What is that thing that I'm going to ask the Lord? நான் ஆண்டவரிடத்திலே கேட்க போற அந்த ஒரு விருப்பம் என்ன? You might have so many problems around us. நம்மை சுற்றி அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். You might have a big shopping list. நாம் ஒரு பெரிய வாங்க வேண்டிய ஒரு லிஸ்ட் என்று பெரிய ஒரு லிஸ்ட் வைத்திருக்கலாம். And when Jesus asks, am I going to prioritize which is the first thing that I can ask the Lord? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது இந்த லிஸ்ட்ல இருந்து நான் முதலாவது எதை கேட்கலாம் என்று நாம் யோசித்து பார்க்க போகிறோமா? Or am I going to say, Lord, as you said, help me to seek your kingdom and your righteousness first? அல்லது ஆண்டவரே நீர் சொன்னது போல முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படிக்கு எனக்கு உதவுங்கள் என்று நாம் கேட்க போகிறோமா? Because I believe when I do that, all these things you will add to my life. அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும். And when I am willing, நான் மனதாய் இருக்கும் பொழுது the Lord, like he answered those people, he will definitely answer me.
அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தது போல நமக்கும் நிச்சயமாய் அவர் பதில் சொல்வார். I heard of a story. ஒரு கதையை நான் அறிந்திருக்கிறேன். There was a man who had a friend. ஒரு மனிதனுக்கு ஒரு நண்பன் ஒருவர் இருந்தார். He was always jealous of his friend. அவனுடைய நண்பனை குறித்து அவர் எப்பொழுதுமே பொறாமையாய் இருந்தார். He was jealous of his job. He was jealous of his property. அவருக்கு இருந்த வேலையை குறித்து அல்லது சொத்தை குறித்து எப்பொழுதுமே பொறாமையாய் இருந்தார். Jealous of the car that he had. அவருக்கு இருந்த காரை குறித்ததான ஒரு பொறாமை. So one day one angel came to him. ஆகவே ஒரு நாள் ஒரு தூதர் அவரிடத்திலே வந்தார். And he asked him, what you can ask me a wish, I will grant you. நீ என்னிடத்திலே உன்னுடைய விருப்பத்தை நீ சொல்லலாம், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று அந்த தூதர் சொன்னார். Only one wish. ஒரே ஒரு விருப்பம். So he said, no, he thought of his friend. அவன் தன்னுடைய நண்பனை குறித்து யோசித்தான். He always wanted to have a lifestyle like his friend. அவனைப் போலவே தனக்கும் ஒரு வாழ்க்கை தரம் வேண்டும் என்று அவன் விரும்பினான். So he asked for, okay, if I have $1 million, I can get everything that he has. உடனே அவன் நினைத்தான், அவனுக்கு இருப்பது போல ஒரு $10 லட்சம் எனக்கு இருக்கும் என்றால் நானும் அவனைப் போலவே நானும் மாறிவிடலாம் என்று நினைத்தான். So the angel said, I will grant you that wish. உடனே அந்த தூதர், ஓகே, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். But one condition. ஆனால் ஒரு நிபந்தனை. Whatever I give you, நான் உனக்கு கொடுப்பதில் எல்லாவற்றிலும் your friend will get in double measure. உன்னுடைய நண்பனுக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும். He was very upset. அவன் ரொம்ப நொந்து போனான். But he thought, okay, at least if I get some money, that will do. அவன் நினைத்தான், பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா அதுவே போதும் என்று நினைத்தான். So he got $1 million. ஆகவே அவனுக்கு ஒரு $10 லட்சம் கிடைத்தது. So how much his friend would have got? அவனுடைய நண்பனுக்கு இப்ப எவ்வளவு கிடைத்திருக்கும்? He got $2 million. $2 மில்லியன், $20 லட்சம் கிடைத்திருக்கும். And he was like, he was again not happy. அவன் மீண்டுமாய் திருப்தியாய் சந்தோஷமாய் இல்லை. And again, after some time, the angel came again. மீண்டுமாக அந்த தூதர் அவனிடத்திலே வந்தார். Do you have one more wish? I will grant one more. You can ask for one more wish. I will grant you. இப்பொழுது அந்த தூதர் கேட்டார், உனக்கு இன்னொரு விருப்பத்தை சொல், நான் உனக்கு அதை அருளுகிறேன். So he thought in his mind, whatever I am going to ask, my friend is going to get it in double fold. நான் என்ன கேட்டாலும் என்னுடைய நண்பனுக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும். Then he thought and asked this angel, take away one of my eye. அந்த நண்பன் சொன்னான், என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து விடும் என்று அவன் சொன்னான். So the angel said, I will grant you. உடனே தூதர், ஓகே, உனக்கு நான் எடுத்து விடுவேன். His one eye he got blinded in one of his eyes got blind. அவனுடைய கண்ணிலே ஒரு கண் குருடாகி விட்டது இப்பொழுது. So he immediately rushed to his friend. உடனடியாக தன்னுடைய நண்பனிடத்திற்கு சென்றான். He thought he would have become totally blind. அவன் முற்றிலுமாய் குருடனாய் இருப்பான் என்று அவன் நினைத்தான். Nothing happened to his friend. ஆனால் அவனுடைய நண்பனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. He had 2 eyes. அவனுக்கு 2 கண்களுமே உடையவனாய் இருந்தான். He got angry and asked this angel. அவன் கோபமுற்று உடனே அந்த தூதனிடத்திலே அவன் கேட்டான், You said whatever I get, he will get in double. நீ எனக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் இரட்டிப்பாய் அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்களே. My one eye, I lost one of my eye. You should have lost both his eyes, right? என்னுடைய ஒரு கண்ணை நான் இழந்து விட்டேன், ஆனால் அவன் 2 கண்களையுமே இழந்திருக்க வேண்டுமே. The angel said, அந்த தூதர் சொன்னார், You got 1 eye, he has got 2 eyes. உனக்கு ஒரு கண் இருக்கிறது, அவருக்கு 2 கண் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். Our heart is so greedy. நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே பொருளாசையினால் நிறைந்ததா இருக்கிறது. We measure ourselves with the world. நம் உலகத்தோடு ஒப்பிட்டு நம்மை நிறுத்து பார்க்கிறோம். We measure ourselves with what the other person has. மற்றவர்கள் எதை கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டு நம்மை நிறுத்து பார்க்கிறோம். All our problems comes with comparing ourselves with others. நமக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளுமே நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பதனாலே அதிகமாக வருகிறது. And so the great two great we have already seen that in earlier times. There were people whom the Lord asks to follow him. ஏற்கனவே நாம் கேட்டது போல ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி யாரை அழைக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். But these two men said, Lord, but I have these things to do first. ஆனால் அவர்கள், ஆண்டவரே, நாங்கள் செய்யும்படிக்கு எங்களுக்கு இந்த காரியங்கள் உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். I have to go and bury my parents.
என்னுடைய பெற்றோர்களை நான் சென்று புதைக்க வேண்டும். Another person said, no, I have to go and say bye to my parents. இன்னொருவர் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் சென்று வருகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். So we read these terms, but first there. ஆனால் முதலாவது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். And in Tamil it says முன்பு நான். முன்பு நான் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord calls me to follow him. ஆண்டவர் அவரை பின்பற்றும்படிக்கு நம்மை அழைக்கிறார். But I am not telling the Lord I won't follow you. நான் உம்மை பின்பற்ற மாட்டேன் என்று நாம் சொல்லவில்லை. But I am saying, Lord, but first I have few things to do. ஆனால் ஆண்டவரிடத்திலே முன்பு நான் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். Lord, I have few things to enjoy first. நான் ஒரு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். Lord, few things to do first. நான் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் முன்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். The angels came and called Lot. லோத்துவை வந்து தூதர்கள் அழைத்தார்கள். They spoke of the wrath that was coming upon Sodom. சோதோம் மீது வரப்போகிற அந்த கோபாக்கினை குறித்து அவனிடத்திலே அவர்கள் பேசினார்கள். Lot and his family members, they did not say we cannot come. எங்களால் வர முடியாது என்று அவர்கள் சொல்லவில்லை. But they were delaying. ஆனால் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். They were delaying. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். Whenever I have some but first I will start delaying. எப்பொழுதெல்லாம் முன்பு நான் என்று நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தாமதிக்கிறவர்களாய் இருப்போம். And we have already seen this parable of the great banquet. இந்த விருந்தை குறித்து ஒரு உவமையை நாம் வாசித்திருக்கிறோம். And there again we read that in Luke 14. அங்க லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 16 to 20 we see here few people they give excuse. 16 முதல் 20 வரைக்கும் அங்கு ஒரு சிலர் தங்கள் வர முடியாது என்பதற்கு ஒரு சில காரணத்தை அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். There one word comes constantly, repeatedly. ஒரு பதம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. I cannot come. என்னால் வர முடியாது. I cannot come. என்னால் வர முடியாது. They are not saying I won't come. நான் வர மாட்டேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. They are saying I am unable to come. என்னால் வர இயலவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். I don't tell the Lord I cannot obey you. No, I don't tell the Lord I won't obey you. நாம் ஆண்டவரிடத்திலே உமக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று நாம் சொல்லுவதில்லை. But we are saying, Lord, I am not able to obey you. ஆனால் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னால் உம்மிடத்திலே கீழ்ப்படிய முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். I don't say I won't. நான் பண்ண மாட்டேன் என்று நாம் சொல்லுவதில்லை. But I am saying but I cannot. ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறோம். That's why there is no growth in my spiritual life. அது நிமித்தமாகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை. I'm thinking I am fine. It's just because of my circumstances I am not able to obey the Lord. நான் சரியாகத்தான் இருக்கிறேன், சூழ்நிலைகள் நிமித்தமாகவே என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். I am fine because it's just because of my wife I am not able to follow the Lord. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய மனைவி நிமித்தமாக என்னால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியவில்லை. I am fine, it's because I have children I am not able to do things for the Lord. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக நான் தேவனுக்கென்று காரியங்களை செய்ய முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். It's because of my work. என்னுடைய வேலையின் நிமித்தமாக. But it's the same thing that these people said. அதே காரியத்தை தான் இந்த ஜனங்களும் சொன்னார்கள். I don't say I won't but I cannot. நான் என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் முடியவில்லை என்று நாம் சொல்லுவோம். Lord, please don't misunderstand me. ஆண்டவரே தயவு செய்து தவறாய் என்னை புரிந்து கொள்ளாதீர்கள். It's because of this so many excuses. இந்த காரணத்தினால் என்னால் கூடாமற் போயிற்று என்று நாம் சொல்லுகிறோம். And we turn to John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்புவோம். Before we go there, there is only one reason for me to live neither hot or cold. அங்கு யோவான் 4க்கு செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அனலுமற்ற குளிருமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. There is only one reason for me to live a defeated Christian life. ஒரு தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. There is only one reason for being a slave.
நான் அடிமையாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. I am not willing to be saved. I am not willing to be saved. நான் ரட்சிக்கப்படும்படி நான் மனதாய் இருக்கவில்லை. There are no one in this world who need no repentance. இங்கு மனம் திரும்பவே அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய யாருமே நாம் இல்லை. The world is full of people who think they need no repentance. ஆனால் இந்த உலகத்திலே எனக்கு மனம் திரும்புதல் தேவை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. There are two wrong reasons to repent. மனம் திரும்புவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. Two wrong reasons to repent. தவறான இரண்டு காரணங்கள் உண்டு மனம் திரும்புவதற்கென்று. First thing is fear of being exposed. முதலாவது நான் வெளியரங்கமாக்கப்படுவேன் என்பதற்காக அந்த பயத்தோடு கூட மனம் திரும்புவது. Many could not come to Jesus because of that fear. அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த ஒரு பயத்து நிமித்தமாகவே வர முடியவில்லை. Another thing is similarly fear of getting caught. இன்னொன்று நான் மாட்டிக்கொள்வோனோ என்கிற ஒரு பயத்தினாலே அவர்களால் வர முடியவில்லை. But the right reason to repent is ஆனால் மனம் திரும்புவதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கும் என்றால் fear of grieving God. நான் தேவனை துக்கப்படுத்துகிறேனே என்கிற ஒரே ஒரு காரணம்தான். Lord, I don't want to grieve you anymore, Lord. ஆண்டவரே, நான் ஒரு காலம் உம்மை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை ஆண்டவரே. So I want to repent now, Lord. ஆகவே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. The second question the Lord asks us, ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்வி, are you honest? நீ நேர்மையாய் இருக்கிறாயா? John chapter 4. யோவான் 4. We read of a woman here. இங்கு சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். And Jesus tells this woman in verse verse 17. Jesus says, this woman says, I have no husband. 17ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். And Jesus said to her, you have correctly said, I have no husband. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். For you have had 5 husbands, and the one whom you now have is not your husband. This you have said truly. எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். And in verse 19, does it say like this? 19ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Did the women say like this, Lord, who are you to talk about my life? 19ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ இப்படியாக சொன்னாலா, என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு நீ யார்? Why are you meddling with my life? என்னுடைய வாழ்க்கையில் நீங்க ஏன் தலையிடுறீங்க? And no, she said, Lord, I perceive that you are a prophet. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். Lord, I perceive that whatever you told about me is true. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சொன்னதெல்லாம் சரி என்று அவள் சொல்லுகிறாள். Lord, this is the condition I am living in. நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Lord, I am a slave to sexual sin. நான் பாலியல் பாவங்களுக்கு அடிமையாய் இருக்கிறேன். Lord, I am slave to anger. நான் கோபத்துக்கு அடிமையாய் இருக்கிறேன். Lord, whatever you have said about me is true. நீர் என்னை குறித்து சொன்னதெல்லாம் சரிதான். When I come to that place, நான் அந்த ஒரு இடத்திற்கு வரும் பொழுது I can become a worshipper. நான் ஆராதிக்கக்கூடியவனாய் மாறுவேன். She immediately had the heart of worship there. அவளிடத்திலே உடனடியாக ஒரு ஆராதிக்கக்கூடிய இருதயம் அவளுக்கு உண்டானது. She says, our fathers worshipped in this mountain. எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையிலே அவர்கள் தொழுது கொண்டார்கள். I want to worship. I want to worship. நானும் இங்கு தொழுது கொள்ள விரும்புகிறேன். When I come to the Lord in honesty, நான் நேர்மையாய் தேவனிடத்திலே வரும் பொழுது the Lord says, you are the right person to worship. ஆண்டவர் நம்மை பார்த்து தொழுது கொள்வதற்கு நீதான் சரியான நபர் என்று அவர் சொல்வார். It is such people I am looking for to worship me. இப்படிப்பட்டவர்களையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am looking for honest people. நேர்மையுள்ளவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன். Not hypocrites. மாய்மாலம் உடையவர்களை அல்ல. Not those who say I have no need to repent. எனக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்லுபவர்களை அல்ல. Not those who think they are perfect. நான் பூரணவான் என்று நினைப்பவர்களை அல்ல. And John 21 we read of we read about Peter. யோவான் 21 பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். When Peter started his ministry, before Jesus called him to become a fisher of men. பேதுரு தன்னுடைய அந்த
ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாறுவதற்கு முன்பாக this is what Peter told the Lord. ஆண்டவரிடத்திலே பேதுரு இதைத்தான் சொன்னார். Depart from me, Lord, for I am a sinful man. ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான ஒரு மனுஷன் என்று அவர் சொல்லுகிறார். And here also we see in verse 17. 17ஆம் வசனத்திலே நாம் இங்கு வாசிக்கிறோம். Jesus third time he asks him, Simon, son of John, do you love me? மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? And we read that Peter was grieved because he said to him the third time. என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, and he what was his grieving there? அவன் எதை குறித்து அங்க துக்கப்பட்டான்? Lord, how many times I have failed you? ஆண்டவரே, நான் எத்தனை முறை நான் தோற்று போயிருக்கிறேன். Lord, how many times I have grieved you? நான் எத்தனை முறை உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். His grief was that he has grieved Jesus. அவனுடைய துக்கமெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தி இருக்கிறேனே என்பதுதான். And he says, do you love? And Peter was grieved because he said to him the third time, do you love me? And he said to him, Lord, you know all things. அவன் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Lord, you know all things. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Such a transparency. எவ்வளவு ஒரு தெளிவான வெளியரங்கமான ஒரு காரியம். Lord, you know the inward part of my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் உள்ளான காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know the dirty thought I am struggling with. ஆண்டவரே நான் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அசிங்கமான சிந்தையை நீர் அறிவீர். Lord, you know the bad unkind words, the unspoken unkind words. ஆண்டவரே நான் பேசாத ஒரு தயவில்லாத வார்த்தைகளை எல்லாம் நீர் அறிவீர். It has just come to my throat and it has just not slipped out of my mouth. என்னுடைய தொண்டை வரைக்கும் வந்து என்னுடைய வாய் வழியாக செல்லாத வார்த்தைகள். Lord, you do a CT scan of my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ CT ஸ்கேன் செய்து அறிந்திருக்கிறீர். Expose me, Lord. ஆண்டவரே என்னை வெளியரங்கமாக்கும். Thoroughly, Lord. முற்றிலுமாக ஆண்டவரே. Lord, know me thoroughly, Father. ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் நீர் அறிவீர். Lord, you know what condition I am in. ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். And you also know that I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். Not that I want to disobey you. நான் உமக்கு கீழ்ப்படிய கூடாது என்று அல்ல. Not that I want to abandon you, forsake you. நான் உம்மை கைவிட்டு உம்மை விட்டு தூர போக வேண்டும் என்று அல்ல. What we have heard this, at our worst we can say this, Lord, this is the best I can do. நம்மளுடைய மோசமான சூழ்நிலைகளும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னால் செய்ய இயன்ற சிறந்த காரியம் இதுதான் என்று நாம் சொல்லலாம். John chapter 11 we read of a miracle that the Lord Jesus did. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம். And here the Lord asks, where have you laid him, in verse 34. 34ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து he asks of Lazarus, where have you laid him? இயேசு கிறிஸ்து கேட்கிறார் லாசருவை குறித்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். And they said to him, Lord, come and see. ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். Yes, the Lord asks each one of us, where are you, like he had asked Adam. ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டது போல, எங்கே இருக்கிறாய் என்று கேட்பது போல, இன்று ஆண்டவர் நம்மிடத்திலே எங்கே வைத்தீர்கள், எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். Which is the darkness you are living in? எந்த இருளிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? What is the pride you are hiding in? நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமை என்ன? What is the greed that you are living in? நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருள் ஆசை என்ன? Where is the tomb? Where is the tomb you are hiding in? அந்த கல்லறை எங்கே? And they said to him, Lord, come and see. அவர்கள் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். Can I tell the Lord, come and see, Lord, the tomb I am hiding in? ஆண்டவரே நான் மறைந்திருக்கக்கூடிய அந்த கல்லறையை வந்து பாரும் ஆண்டவரே என்று நம்மால் சொல்ல முடியுமா? And immediately this is such a beautiful response that Jesus gives. அதற்கு நடுவிலே இயேசு கிறிஸ்து தரக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு பிரதியுத்தரம். I think one of the shortest verse in the Bible. அந்த வேதத்திலே ஒரு சுருக்கமான ஒரு வசனம். Jesus wept.
இயேசு கண்ணீர் விட்டார். Whenever I am honest to the Lord, நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நேர்மையாய் இருக்கிறேனோ, whenever I invite the Lord to come and see my dead situation, என்னுடைய செத்த நிலைமையை நான் பார்க்கும்படிக்கு எப்பொழுதெல்லாம் தேவனை அழைக்கிறேனோ, whenever I call the Lord to help me, Lord, from this dead situation, help me, Lord, to come back to life. Whenever I call the Lord to raise me up to come back to life, ஆண்டவரே நான் எப்பொழுதெல்லாம் நான் மரித்த நிலைமையிலிருந்து என்னை எழுப்பி எனக்கு ஜீவன் உண்டாக்கும் என்று நான் கதறுகிறேனோ, Jesus sees hope for me. ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை பார்க்கிறார். Here is the man who has hope, இங்கு நம்பிக்கையுடைய ஒரு மனுஷன், who has a future, அவனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. and Jesus weeps. அப்பொழுது இயேசு கண்ணீர் விடுகிறார். We don't read easily that Jesus wept anywhere else. நாம் வேறு எங்கும் எளிதாக இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்க முடியாது. And Jesus weeps whenever he sees my honesty. எப்பொழுதெல்லாம் தேவன் என்னுடைய நேர்மையை என்னுடைய யதார்த்தத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் கண்ணீர் விடுகிறார். And what did the people say in verse 36? அப்பொழுது 36ஆம் வசனத்திலே ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? So the Jews were saying, see how he loved him. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். Whenever I invite him to see my life, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை காணும்படிக்கு நான் அழைக்கிறேனோ, the Lord loves me so much. ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசித்து, Lord does not want to condemn me. ஆண்டவர் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் Lord does விரும்பவில்லை. not want to judge me and finish me. ஆண்டவர் என்னை நியாயம் தீர்த்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து கட்ட அவர் விரும்பவில்லை. He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். And Martha, verse 39 we read, Jesus says, remove the stone. 39ஆம் வசனத்திலே இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். And here Martha, the sister of the deceased, said to him, Lord, by this time there will be stench, for he has been dead for 4 days. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். And again Martha was honest. அங்கு மீண்டுமாக மார்த்தாள் நேர்மையாக இருந்தாள். Lord, my life is stinking, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நாற்றம் அடிக்கிறது ஆண்டவரே. Lord, nobody knows how I live in my home, Lord. ஆண்டவரே நான் என்னுடைய வீட்டிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை யாரும் அறியார்கள். Lord, nobody has heard how I speak to my wife, Lord. ஆண்டவரே என்னுடைய மனைவியிடத்திலே நான் எப்படி பேசுகிறேன் என்பதை யாரும் அறியார்கள். Lord, nobody knows what kind of dreams I have, Lord. ஆண்டவரே Dreams. நான் எப்படிப்பட்ட கனவுகள் உடையவன் என்பதை யாரும் அறியார்கள் ஆண்டவரே. Lord, nobody knows what kind of conversation I have with heathen friends, Lord. உலகத்தில் உள்ள நண்பர்களிடத்திலே நான் எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிறேன் என்பதை யாரும் அறியார்கள் ஆண்டவரே. Nobody knows what I watch, Lord. நான் எதை பார்க்கிறேன் என்பதை யாரும் அறியார்கள். Lord, my life is stinking. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நாற்றம் அடிக்கிறது. I'm dead for 4 days, Lord. ஆண்டவரே நான் செத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. And to such a person Jesus says, did I not say to you that if you believe you will see the glory of God? Verse 40. அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? That's the next thing, dear brothers and sisters. அதுதான் அடுத்த காரியம் சகோதர சகோதரிகளே. The Lord asks, do you believe? நீ விசுவாசிக்கிறாயா என்று அடுத்த கேள்வியை அவர் கேட்கிறார். Am I willing? நான் மனதாய் இருக்கிறேனா? Am I honest? நான் நேர்மையாய் இருக்கிறேனா? Do I believe? நான் விசுவாசிக்கிறேனா? And before that, no, I want to ask this question. Am I a tomb or a temple? Am I a tomb or a temple? நான் ஒரு கல்லறையாக இருக்கிறேனா அல்லது ஒரு ஆலயமாக இருக்கிறேனா? A temple where the Lord can come and dwell. ஆண்டவர் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக நான் இருக்கிறேனா? Or am I a tomb where it's stinking? அல்லது நாற்றமடிக்கக்கூடிய ஒரு கல்லறையாக நான் இருக்கிறேனா? And there were 2 great voices that we can hear. நாம் கேட்கக்கூடிய 2 மிகப்பெரிய சத்தங்கள் உண்டு. One is the voice of the living. ஒன்று ஜீவனுள்ளவர்களுடைய சத்தம். The other one is the voice of the dead. இன்னொன்று மரித்தவர்களுடைய சத்தம். The most time I spend with the dead, I will start hearing the voice of the world being louder in my ears. நான் மரித்தவர்களோடு கூட நான் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய சத்தத்தை தான் நான் அதிகமாய் கேட்பேன். But here the Lazarus heard a voice of the living. ஆனால் இங்கு ஜீவனுள்ளவருடைய சத்தத்தை லாசரு கேட்டான். Verse 43.
43ஆம் வசனம், Lazarus, come forth. லாசரு வெளியே வா, Lazarus, come forth. லாசரு வெளியே வா. Whenever I am dead and hiding in tomb, the Lord calls me, come out. நான் எப்பொழுதெல்லாம் மரித்து கல்லறையிலே ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வெளியே வா என்று அவர் சொல்கிறார். Come out of your unbelief. உன்னுடைய அவிசுவாசத்திலிருந்து வெளியே வா. Come out of your sexual addiction. உன்னுடைய பாலியத்திற்குரிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. Come out of your anger and bitterness and pride. உன்னுடைய கோபத்திலிருந்தும் கசப்பிலிருந்தும் பெருமையிலிருந்தும் வெளியே வா. And he comes out. How does it come out? அவன் வெளியே வருகிறான். எப்படி அவன் வெளியே வருகிறான்? His hand is bound. அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. His foot were all wrapped. அவனுடைய கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. He would not have been literally able to walk. அவனால் நிச்சயமாக நடக்க முடிந்திருக்காது. He would have crawled and came out. அவன் தவழ்ந்து அவன் வெளியே வந்திருப்பான். His hands were bound. His whole of his being was bound. அவனுடைய கால் கைகள் எல்லாமே அவனுடைய முழு சரீரமும் கட்டப்பட்டிருந்தது. Yes, brothers and sisters, the Lord, when he gives me life, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கும் பொழுது, it can be true that I am still bound by certain things. நான் இன்னும் ஒரு சில காரியங்களால் கட்டப்பட்டிருப்பேன் என்பது உண்மைதான். But I can still crawl, touch and find out where Jesus is. நான் அப்படியே தவழ்ந்து வந்து இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்பதை நான் தொட்டு உணர முடியும். And the Lord, to such a man, he says, unbind him and let him go. அப்படிப்பட்ட மனுஷர்களை பார்த்து கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I seek the Lord earnestly. I have got life. Jesus, I was born again. He gave me life. He saved me. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். But still there are few things that are binding me. ஆனால் என்னை இன்னும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. There are few things that are enslaving me. என்னை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. There are few things that are defeating me. என்னை தோற்கடிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. But with that I can still come to Jesus. ஆனால் அந்த காரியங்களோடு கூட நான் இன்னும் இயேசுவினிடத்திலே வர முடியும். And he gives me, what does Jesus do here? இங்கு இயேசு என்ன செய்கிறார்? He gives me a fellowship. அங்கு எனக்கு ஒரு ஐக்கியத்தை தருகிறார். Go to these people, and he sends few people to unbind him. அங்கு ஒரு சிலரை அனுப்பி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். There is some deliverance that we can find only in fellowship. இங்கு நாம் ஒரு ஐக்கியத்தில் தான் நாம் விடுதலையை உணர முடியும். When we meet godly brothers, when we mingle with them and have fellowship, and slowly I can have renewal of my mind. நாம் தெய்வ பக்திக்குரியவர்களை நாம் சந்தித்து அவர்களோடு கூட ஐக்கியப்படும் பொழுது நாம் விடுதலையை உணர முடியும். We can also become like, we can also follow their footsteps and become like them. நாம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்களைப் போல நாமும் மாற முடியும். And the last question we saw, do you believe, is the question that the Lord asks. நாம் கடைசியாக ஆண்டவர் நம்மை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி. Do you honestly believe that I can help you overcome this sin? நீ நேர்மையாக நீ விசுவாசிக்கிறாயா நான் இந்த பாவத்திலே உனக்கு உதவி செய்ய முடியும் என்று? Do you honestly believe that I can give you control over your tongue? உன்னுடைய நாவின் மீது உனக்கு ஒரு கட்டுப்பாட்டை உன்னால் தர முடியும் என்று நேர்மையாக விசுவாசிக்கிறாயா? Lord, I find it very hard to believe at times. ஒரு சில நேரங்களிலே நான் அதை விசுவாசிப்பது கூடாத காரியம் என்று யோசிக்கிறேன். Lord, is it possible for a sinful man like me to be delivered? என் பாவியாக இருக்கக்கூடிய என்னை போல ஒரு மனுஷனால் விடுதலை பெறுவது கூடுமா? Lord, and Abraham was dead. His body was dead. ஆபிரகாம் அவனுடைய சரீரத்திலே மரித்து போயிருந்தான். He was almost going to die. He was so aged and old. அவன் அவ்வளவு வயதா இருந்த நிமித்தமாக சரீர பிரகாரமாக மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தான். But still he believed. ஆனாலும் அவன் விசுவாசித்தான். He still believed that the Lord is true to his promises. ஆண்டவர் வாக்கு பண்ணினதிலே அவர் உண்மையுள்ளவர் என்பதிலே அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். It is the Lord who said, I will grant you a child, and it is the Lord who will fulfill that. நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொன்னவர் அவர் நிறைவேற்றுவார். And so similarly the Lord asks me, do you believe that I can do it for you? அதே விதமாக ஆண்டவர் என்னால் இதை உனக்கு செய்ய கூடும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். Mark chapter 9 verse 24. மார்க் 9:24.
Here we read of a man, uh, you know, Jesus says in verse 23, இங்கு 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், if you can, all things are possible to him who believes. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். And 24th verse, immediately the boy's father cried out and said, I do believe, help my unbelief. 24ஆம் வசனத்திலே உடனடியாக அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். Lord, Lord, help my unbelief, Lord. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்திலே எனக்கு உதவி செய்யும். Lord, help me to believe that you will give me victory over this sin, Lord. ஆண்டவரே, இந்த பாவத்தின் மீது எனக்கு ஒரு ஜெயத்தை தருவீர் என்று விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். Lord, help me to believe that I can overcome this lust, Father. இந்த இச்சையை நான் மேற்கொள்ள முடியும் என்கிறதான விசுவாசத்தை எனக்கு தாரும். Lord, help me to believe that I can overcome the passing pleasures. ஆண்டவரே, கடந்து போகிற இந்த இச்சைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்பதை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். Lord, help me to believe that I can have victory over my control over my tongue, Lord. ஆண்டவரே, என்னுடைய நாவின் மீது எனக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். Lord, help me to believe that I can have victory over my anger and pride. ஆண்டவரே, என்னுடைய கோபத்தின் மீதும் என்னுடைய பெருமையின் மீதும் எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும் என்று விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். The Lord is not asking me how hard do you try. ஆண்டவர், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ முயற்சிக்கிறாய் என்று அவர் கேட்கவில்லை. We read of a man who was lame for 30 years. 30 வருடங்கள் முடமாய் இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். And Jesus asks him, are you willing to be healed? அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? He does not ask him, how hard did you try? அவனிடத்திலே நீ எவ்வளவு கடினப்பட்டு முயற்சித்தாய் என்று அவன் கேட்கவில்லை. What and all did you do to be healed? நீ எதெல்லாம் செய்து நீ குணப்பட முடியும் என்று முயற்சித்தாய்? The only question he asks everybody is, do you believe? அவர்களிடத்தில் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? The only reason I am still defeated is because I do not have faith. நான் தோற்கடிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், நான் விசுவாசியாமல் இருப்பதுதான். It is not faith plus something. ஏது விசுவாசம் பிளஸ் ஒன்று என்று அல்ல. It is the just shall live by faith. நான் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is the victory that overcomes the world. இது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவே என்று நாம் வாசிக்கிறோம். It is not our battle. It is not our battle. நம்மளுடைய போராட்டம் அல்ல. This is our faith. நம்மளுடைய விசுவாசமே. This is the victory that overcomes the world, our faith. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே. Lastly the Lord asks me this. Lastly the Lord asks me this. கடைசியாக ஆண்டவர் இதை கேட்கிறார். Are you thirsty? நீ தாகமாய் இருக்கிறாயா? Are you thirsty for a victorious life? ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நீ தாகமாய் இருக்கிறாயா? Are you thirsty that you are fed up with your defeated Christian life? தோற்கடிக்கப்பட்ட உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீது நீ வெறுப்புற்று இருக்கிறாயா? John chapter 4, again we read of that woman. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாக அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். Jesus tells her in verse 13. 13ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவளிடத்திலே சொல்லுகிறார், everyone who drinks of this water will be thirsty again. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். But whoever drinks of the water that I will give him will never be thirsty again. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. That water I will give him become a spring of water welling up to eternal life. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நீ ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். Immediately when she heard that, உடனடியாக அதை கேட்ட உடனே her response was, sir, give me this water. உடனடியாக எனக்கு இந்த தண்ணீரை தர வேண்டும் என்றாள். I do not want to be thirsty again. எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் தாகம் உண்டாகாமல் இருக்க விரும்புகிறேன். Lord, I don't want to be thirsty again for this world. இந்த உலகத்திற்கென்று நான் மீண்டுமாய் தாகமாய் இருக்க விரும்பவில்லை. Lord, I don't want to be defeated with anger again. நான் மீண்டுமாக கோபத்தினால் தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை. Lord, I don't want to be defeated in sexual sin again. நான் மீண்டுமாக பாலியல் பாவத்திலே தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை ஆண்டவரே. Lord, give me this water. ஆண்டவரே, எனக்கு இந்த தண்ணீரை தாரும். The Lord asked me, are you thirsty? ஆண்டவர் கேட்கிறார், நீ தாகமாய் இருக்கிறாயா? Isaiah 44 verse 3 we read. ஏசாயா 44:3 நாம் வாசிக்கிறோம், I will pour water on the thirsty land and streams on the dry ground. தாகமுள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். There are two great thirsts that we should have.
நம் எல்லோருக்குமே இரண்டு தாகங்கள் உண்டாயிருக்க வேண்டும். One is thirst for the living waters. ஒன்று ஜீவ தண்ணீருக்கான ஒரு தாகம். The other one is thirst and hunger for righteousness. நாம் இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் நீதிக்காகவும் ஒரு தாகம் உண்டாயிருக்க வேண்டும். Yeah, we saw two great excuse. ரெண்டு காரணங்களை சாக்கு போக்குகளை நாம் கேட்டோம். People who said but first and I cannot come. முன்பு நான் என்னால் மீண்டுமாக வர முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கேட்டோம். Two wrong reasons to repent. நாம் மனம் திரும்புவதற்கு இரண்டு சரியான தவறான காரணங்கள். Fear of being exposed and fear of getting caught. நான் வெளியரங்கமாக்கப்படுவேனோ அல்லது மாட்டிக்கொள்வோனோ என்கிறதான பயம். And two great voices that we always hear. இரண்டு சத்தங்கள் நாம் எப்பொழுதுமே கேட்கக்கூடியது. Voice of the living God or the voice of the dead. ஜீவனுள்ளவருடைய சத்தம், மரித்தோருடைய சத்தம். Two thirst that we should have. நாம் எப்பொழுதுமே கொண்டிருக்கக்கூடியதான இரண்டு தாகம். A thirst for living water. ஜீவ தண்ணீருக்கான ஒரு தாகம். Thirst and hunger for righteousness. பசி, தேவனுடைய ராஜ்யத்தின் மீதும் அவருடைய நீதியின் மீதும் ஒரு பசி தாகம். I want to close with one small story. ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். One man went to a river. ஒரு மனுஷன் ஒரு ஆறு அண்டை அவன் சென்றான். And people said, this river, you whatever you throw, you will get it in double fold. நீ இந்த ஆற்றிலே நீ எதையெல்லாம் தூக்கி போடுகிறாயோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வாய். If you put a 100 rupee note, you will get 1000 rupees. நீ 100 ரூபாயை போட்டால் என்றால் 200 ரூபாய் பெற்றுக்கொள்வாய். So this man threw a 100 rupee note and he was waiting there. ஆகவே இந்த மனுஷன் 100 ரூபாயை தூக்கி போட்டுவிட்டு அங்கு காத்து கொண்டிருந்தான். He was waiting, nothing came. அவன் காத்து கொண்டே இருந்தான், ஒன்றுமே நடக்கவில்லை. And he was very upset and he was angry. அவன் மிகவும் மனமடிந்து கோபமாய் இருந்தான். And people asked him, why we are all getting and why are you not getting? எங்க எல்லோருக்குமே கிடைக்குது, உனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? It's not working for me. எனக்கு அது கிரியை செய்யவில்லை. I don't want to lose my 100 rupees. என்னுடைய 100 ரூபாயை நான் இழந்து விடவில்லை. He slowly started pulling the string. அந்த கம்பியை மெதுவாக இழுக்க ஆரம்பித்தான். And he had tied his 100 rupee with a thread. அந்த 100 ரூபாயை அவன் ஒரு நூலிலே கட்டி போட்டிருந்தான். He thought, no, I don't want to lose my 100 rupees. In case I don't get the 1000 rupee, I want to take back this 100 rupee. நான் தூக்கி போட்டு ஒருவேளை எனக்கு அந்த 100 ரூபாய்க்கு பதிலா 200 ரூபாய் வராம போயிடுச்சுனா நான் 100 ரூபாய் இழந்துற கூடாதுன்றதுக்காக அவன் கட்டி போட்டிருந்தான். Many times we have a safe dealing with God. அநேக முறை நாம் ஆண்டவரிடத்திலே கையாளும் பொழுது பாதுகாப்பாய் நாம் கையாள விரும்புகிறோம். We think we give plan A to God. Plan A to God. நாம் ஒரு திட்டம் 1A என்பதை ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுகிறோம். And in case that plan A doesn't work, mine is plan B. ஒருவேளை நான் ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்த அந்த திட்டம் A வேலை செய்யவில்லை என்றால் என்னுடைய திட்டம் B வேலை செய்ய வேண்டும். Yeah, and so I pray that the Lord will deal with me severely. I want to be willing always. ஆண்டவர் என்னிடத்திலே மிகவும் அவர் நன்றாய் நடந்து கொண்டு நான் எப்பொழுதுமே மனதாய் இருக்க நான் விரும்புகிறேன். The Lord begins working only when I become willing. நான் எப்பொழுது மனதாய் இருக்கிறேனோ அப்பொழுதுதான் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். I want to be totally honest. நான் முற்றிலும் நேர்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். I want to believe that the Lord can do all things for me. ஆண்டவர் சகலவற்றையும் எனக்கு செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். I want to have an unquenchable thirst for his righteousness, for the living waters. தனியாத தாகத்தை எப்பொழுதுமே நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நான் கொண்டிருக்க விரும்புகிறேன். I believe the Lord will lead me to such a glorious life. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. Amen.